முடிஞ்சிச்சு, ஃபீஸ் கட்டணும், இன்னையோட லாஸ்ட்டுமா. எங்க பாருடி, நீ இங்கிலீஷ்ல பேசுறியோ அது எனக்கு முக்கியம் கிடையாது. உனக்கு சொல்லி தர வாத்தியாருங்க என்னைக்கு இங்கிலீஷ்ல சரளமா பேசுறாங்களோ அன்னைக்கு உன் காலேஜுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். போய் சொல்லு போ, ஃபீஸ் அது வரைக்கும் கேட்காதன்னு. வந்துட்டா பீஸு கீசுன்னு. போடி கிடக்குது அழுவுறா. ஏன் காலேஜ் போகாம உட்காந்துருக்குறேன்? அம்மா பீஸ் என்னை கட்டியோ அன்னைக்கு காலேஜ் வர சொன்னாங்கம்மா. டெய்லி காலேஜ் போகாத, முழு பீஸ் கட்ட முடியாது. கடைசி 4 நாள் இருக்கப்போ 2000 கட்டலாம். அந்த காலேஜுக்கு அதுவே போதும். காலேஜ் சேர்த்ததுல இருந்து ஒரு நாள் நீ புக்கு கையில எடுத்து பார்த்ததுல வர பேக்க எரியற கையில பேக்க மாட்டிட்டு போற. காலேஜ்ல என்னத்தை தான் சொல்லி தராளுங்க? கேட்பாளுங்க கேட்க மாட்டாளுங்களா? வீட்டுல படிக்கிறியான்னு அவங்களுக்கு பீஸ் வேற கட்டணுமா? கொண்டு போய் சொல்லு. பீஸ் நீ எழுத அழுதாதல. அம்மா என்னம்மா பாரு, ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க மார்க் வாங்கிட்டு நல்லா போட்டோலாம் அங்கே இங்கே போட்டுட்டு அலையறாங்க. அது பெருமையா இருக்கு. அந்த மாதிரி நீ வந்திருந்தீங்கன்னா உனக்கு வெளியூர்ல காலேஜ் சேர்த்து உடனே நான் படிக்க வச்சு காசை அள்ளி வீசுவேன். அது எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதை விட்டுவிட்டு 10வது 2 தடவை பெயில், 12வது 2 தடவை பெயில். நீ மக்கு சாம்பிராணி இருக்கிறது தானே உடனே பக்கத்துல இந்த கூமுட்ட காலேஜில் சேர்த்து விட்டேன். அந்த காலேஜில் எதுக்கு இவ்வளோ பீஸ் வாங்குறாளுங்க? மக்கு சாம்பிராணி பிள்ளைக்கு இவ்வளோ பீஸ் வாங்குவாங்களா? பெத்தவன் எனக்கு தெரியாது நீ மக்கா என்னன்னு. அந்த காலேஜில் அதனால சேர்த்து விட்டு நீ மக்கா இருக்கிறன்ட்டு சொல்லி தரவங்களும் மக்கு தான். அவங்களுக்குலாம் அவ்வளோ பீஸ் தேவையில்ல. சொல்லு அவங்கள்ட்ட. அதுவும் அதில் சும்மா பொங்குன்னு அழுகுற. நீ என்னைக்கு வீட்டுல புஸ்தகத்தை கையில எடுத்து படிக்கிறியோ அன்னைக்கு நான் உன் காலேஜில் பீஸ் கட்டுறேன். சரியா? செல் எடுத்து நோன்ற, அது போடுற, ரீல்ஸ் போடுற, வெங்காயம் போடுறேன். இதுக்கு நான் தண்டமா காலேஜில் பீஸ் கட்டணுமா? காலேஜில் என்னதான் பண்றாளுங்க வாத்தியாருங்க? அம்மா ஸ்டாஃப்லாம் நல்லாதாம்மா சொல்லி தருவாங்க. ஆமா நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்தனாலதான் அட்மிஷனுக்கு அலையறாங்களா? நல்லா சொல்லி கொடுத்தா எல்லா பிள்ளைங்களும் அங்க தானா வரண்டா போட. நாய் பிடிக்கிற வேன் எடுத்துட்டு ஆள் பிடிக்க அலையறாளுங்க. அட்மிஷன் பருவா பண்ணிட்டு உன் காலேஜ் வேண்டாத காலேஜ்னு ஊருக்கே தெரியும். போய் உன் பிரின்சிபல் கிட்ட சொல்லு போ. அப்படிலாம் பிரின்சிபல்கிட்ட பேசக்கூடாதுமா. நான் பேசணும்னு சொல்லுடா. பீஸ் கேட்டா நான் இப்படித்தான் பேசுவேன். போ போல மாடு மாதிரி கத்திட்டு கிடப்பேன். அப்பா காலேஜ்ல ஃபீஸ் கேட்டாங்கப்பா. ஏம்பா அப்பா கிட்ட காசு இல்ல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தந்துடுறேன்னு பிரின்சிபல்கிட்ட சொல்லு போ. அப்பா 2 வருஷத்துல நான் காலேஜ் முடிச்சிருவேன்ப்பா. என்னம்மா நீ உன்னை காலேஜ் சேர்க்கும் போது என்ன சொன்னாங்க? காசுலாம் நீங்க எப்ப வேணா கட்டிக்கலாம்னு சொன்னாங்கல்ல. அப்பா சேர்க்கும் போது அப்படிதப்பா சொல்லுவாங்க. ஏம்மா பிரின்சிபல் கிட்ட சொல்லு காசு இருக்கும்போது கட்டுறேன்ட்டு. வீட்டோட வீடு வந்து தானே உடனே கூட்டிட்டு போனாரு. ஒரு நாளைக்கு பிரின்சிபல்ல பிரியா இருந்தா வீட்டு பக்கம் வர சொல்லு. காசு இல்லைன்னு நானே அப்பா சொல்லி அனுப்புறேன் போ. அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்கப்பா. காசு கையில இல்ல, அங்க வர வேண்டியது இருக்குது, வாங்கி தரேன் போ. அப்பா மொட்டை போட்டிருக்கீங்களாப்பா? மொட்டைய போடுறேன் கொட்டையை கட்டுறேன், அது உனக்கு தேவையில்ல. காசு இல்ல போடா. எப்படியாவது இந்த ஆளுகிட்ட ஃபீஸ் வாங்கி ஆகணுமே. அப்பா நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் வாங்கியிருக்கேன்ப்பா. அதனால காலேஜில் சீக்கிரம் ஃபீஸ் கட்டுங்கப்பா, அந்த பேர் கெட்ட பேர் ஆயிரும். ஏய் உனக்கு அப்பே நானு என்ன பேரு வாங்குவேன்னு எனக்கு தெரியும். ஏன்பா நீங்களும் படிக்கும்போது மக்கு சம்பராணி பேர் வாங்குறீங்களா? டேய் என்னடா? அப்பா ஃபீஸ் கட்ட சொல்லி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு பயமா இருக்கு காலேஜ் போகவே. காலேஜ்ல பீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கும் உனக்கு பயமா இருக்குதா? இன்ஸ்டாகிராம்ல 10-15 ஐடி வச்சுக்கிட்டு 20 ஆண்டி கிட்ட பேசி சொல்லி அதை என்னடா சொல்றது? அப்பா யாரோ உங்கள்கிட்ட தப்பா சொல்லிட்டாங்கப்பா. நீ பேசுனது உண்மைடா. அவ யார் தெரியுமா? நானும் அவளை 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்னா படிச்சோண்டா. சரியா? அந்த ஆண்டி கிட்ட போய் பேசியிருக்கிற, அவ என்கிட்ட போய் சொல்லுவாளா? ஐயோ அப்பா இம்மீடியட்டா போயிட்டு நான் அன்ஃபாலோ பண்றேன்ப்பா. முத்துன ஆண்டி ஆட்டுக்கு தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. அட்டி படுவா ராஸ்கல் இல்லடா. ஐயோ நான் இல்ல சாமி. மச்சான் நான் இன்ஸ்டாகிராம்ல 5 ஐடி வச்சிருந்ததை எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாருடா. டேய் மச்சான், நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? அந்த லாலா ஆண்டிகிட்ட பேசாதன்னு சொன்னேன். நான் பேசுற ஆண்டிகளே லாலா ஆண்டி தான்டா எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் மச்சான், அந்த லாலா ஆண்டி உங்க அப்பாவோட கிளாஸ்மேட்ரா. டேய் மென்டலுங்களா, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நான் போயிருவேன்டா. ஏய் ஜெனி, உங்க வீட்ல பீஸ் கொடுத்துட்டாங்களா? ஐயோ நீ வேற. எங்க அம்மா நான் இங்கிலீஷ் பேசுறனோ இல்லையோ, நம்ம ஸ்டாஃப் இருக்காங்களா வனஜா டீச்சர், அவங்க இங்கிலீஷ் நல்லா சரளமா பேசினாதான் ஃபீஸ் கட்டுவாங்களாம். ஐயோ அப்ப நீ இந்த வருஷம் ஃப்ரீயா படிச்சுட்டு போயிருவ. அதுதான் தெரியும்.